இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கு இருக்கின்ற ஏரிகளை சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயத்துக்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல வண்டல் மண், அது அள்ளப்படுகிற வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். அதனால் விளைச்சல் நம்முடைய விவசாயிக்கு அதிகமாக கிடைத்தது. ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது, மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தப்பட்டது. நான் வருகின்ற பொழுது சகோதரர் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், இப்பொழுது பல விவசாயிகள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அந்த மண்ணை அள்ளி அங்கங்க இருக்கின்ற விவசாயியுடைய நிலத்தில் இருக்கின்ற மண்ணை அள்ளி அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் கூட இந்த விடியா திமுக அரசு அந்த விவசாயிகள் மீது இன்றைக்கு வழக்கு போட்டது மட்டுமல்ல, நிறைய ஃபைன் போட்டுக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் பரிசீலித்து சட்டப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு அவருடைய சொந்த தேவைக்கு அங்க அவருடைய தோட்டமோ இல்லது அனுமதி பெற்றோ அந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி தங்களுடைய தேவைக்கு தகுந்த மண் அள்ள கொடுத்தோம், முறையா கொடுத்தோம், முறையா மக்கள் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு ஒரு லோடு மண் 1000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா உங்களுக்கு?